மீன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ராசிகள்ல கடைசி ராசி மீனமா இருந்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில நம்ம முன்னேறி முதலிடத்திற்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள். அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? திரு விஜயன். மீன ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் வந்து 4ஆம் பாவத்துக்கு போகிறார். அப்போ தடைகள் நிறைய படுத்துடுவார். அதேமாரி உடலில் வந்து நோய் நொடியை நிறைய கொடுத்துருவார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் பாவத்துக்கு வீடுக்கு போகிறார். வீடு வந்து சில தடைகள்லாம் பட்டுக்கிட்டு இருக்கும். வீடு உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அதனால் இந்த ராசியில் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ வீட்டு வேலை ஏதாவது செய்கிறவங்களா இருந்தால் அதை யோசனை பண்ணி பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். அந்த குரு பயிற்சி வந்து ஆன வேட்டி ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் வீட்டு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். அதேமாரி உடலில் இருக்கிற நோய் நொடியும் தீரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு ஜென்மத்தில் இவர் வந்துடுவார், சனி பகவான் வந்துடுவார். இப்போ ஜென்மத்தில் சனி வந்தால் உடலில் தொந்தரவுகள் பாதங்களில் ஏதாச்சும் ஓத்திரி செலவு இருந்துடும். ஏன்னா வந்து ராசிநாதனும் நாளுக்கு போகிறார், அவர் பலன் இல்லாத போயிடுவார். அதேமாரி ஜென்மத்துக்கு சனி வரார். அப்போ ஜென்மத்துக்கு சனி வந்தால் என்ன பண்ணுங்க, பாதங்களில் அடிபட்டுருமா. அந்த நடந்து போகும்போது ஜாக்கிரதையாக போக வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை இப்போ தீர்த்து வச்சுருவார். கடல் ராசி வந்து மீனம். அப்போ அந்த ராசியில் வெளிநாடுகள் தொந்தரவுகள் இருந்தால் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவார். அதேமாதிரி ராகு வந்து 12ஆம் பாவத்துக்கு போகிறார். ராகு 12ஆம் பாவத்துக்கு போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இடையூறுகளை ஏதாவது கொடுத்துட்டே இருப்பார். அதிகமான விரைய செலவுகளை கொடுத்துட்டு இருப்பார். கேது வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு வந்து 6ஆம் பாவத்துக்கு வரார். இந்த பாதி 50% இதை கெடுபலன் கொடுத்த ராகு 50% கேது வந்து அரசாங்கத்தால் ஆதாயம் கொடுத்துருவார். ஏதாவது ஒரு உருவத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு அரசாங்கம் மூலம் பிரச்சனைகள், வெளியில் தங்கியிருக்கிறாங்க, வெளியில் வேலைக்காக போயிருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனைனா இந்த வருஷம் அரசாங்கம் அவர் பார்த்து மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து இந்த வருஷம் ஒரு 50% நற்பலனும் 50% தீய பலனாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாகணும் மீனராசிக்காரர்கள்.